வணக்கம். இந்த உலகத்துல யார நம்புறது, யார சொல்றதுன்னே தெரியலங்க. ஒரு சின்ன பையன் என்ன சொல்றான், வந்துட்டு போயிட்டு இருக்கான் ஒரு காட்டுல. அப்போ அங்க ஒரு முதல்ல வலையில மாட்டிக்கிச்சு. என்ன காப்பாத்துன்னு அது கேக்குது. நான் உன்னை காப்பாத்துனா நீ என்ன சாப்பிட மாட்டியான்னு அந்த பையன் கேட்கறான். அப்ப சொல்றது, இல்ல நான் சாப்பிட மாட்டேன். சரி சொல்லிட்டு பாதி வலையை அறுத்துட்டு இருக்கும் போதே அந்த முதல்ல பையனை முழுங்க வாயில வச்சிருச்சு. ஸோ இதுக்கு உடனே நான் அப்பயே கேட்டல, நீ என்ன சாப்பிட மாட்டேன், இதுதான் உலகம், இதுதான் நம்பிக்கை துரோகம், இதுதான் இந்த நாட்டில் நடக்குது. உடனே அப்ப அந்த மேல இருந்த காக்கா சொல்லுச்சு, ஆமா நான் முட்டை போட்டா அது என்ன பாம்பு சாப்பிட்றது. அங்கிருந்த கழுதையும் சொல்லுச்சு, ஆமா இந்த உலகமே துரோகம் தான், என்ன எல்லாம் என் முதலாளி யூஸ் பண்ணிட்டு எனக்கு சாப்பாடு போட முடியலன்னா காட்டுல கொண்டு வந்து விட்டுறாருன்னு. எல்லாருமே நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது முயல் சொல்லுது, இல்ல இந்த உலகம் ரொம்ப நம்பிக்கையானது, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு முயல் குரல் கேட்குது. அப்ப அங்கிருந்து குரல் கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, என்னடா இது இப்படி கேக்குதுன்னு. சோ அந்த சமயத்துல சொல்ல வரும்போது முதல்ல கேட்டிருக்கு, நீ சொல்றது எனக்கு புரியலன்னு அப்படின்னு சொல்லும் போது அப்போ இதுதான் உலகம், இதுதான் துரோகம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கு முதல்ல. ஸோ அப்போ முயல் சொல்லுது, நீ சொல்றது எனக்கு புரியல, அந்த வாயிலிருந்து அந்த பையனை எடுத்துட்டு பேசுது. ஸோ எடுத்த உடனே என்ன பண்ணோம், அவன் தப்பிச்சு போடா அப்படின்னு முயல் அந்த பையனை சொல்லிடும். அப்போதான் சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிக்கிறதுக்காக அந்த வாழை எடுத்து அடிக்கலான்னு முதல்ல போகும்போது முதலையோட அந்த பாதி உடம்பு சிக்கிட்டு இருக்கு இல்லையா வலையில, அதனால அடிக்க முடியாது. அப்போ முயலை பார்த்து கேட்கும், பாத்தியா நீ தானே சொன்ன, நீதான் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லும். அப்பதான் முயல் சொல்லும், நீ சொன்னதுதான் எல்லாரும் துரோகிகள், எல்லாரும் வாழ்க்கையில கெட்டவங்கன்னு சொன்னல, அது உனக்கே சேர்ந்தது இல்லையா. ஸோ இப்படிதான் நடக்கும். ஸோ கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கெட்டதுதான் சேரும். கமெண்ட் பண்ணுங்க.